எனக்கு இன்ஸ்டாகிராம்லேருந்து ஒரு மெசேஜ், அண்ணா நான் வந்துட்டு உங்களோட ஒரு பெரிய ஃபேன். ஜோக் இல்லையா? இல்லை ஃபேன் இல்லை, நான் உங்களோட ஒரு சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லி நானும் ஹாய் ப்ரோ அப்படின்னு சொன்னேன். ஸோ சொன்னதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி யூஎஸில் படிக்கணுங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய ட்ரீம், எனக்கு வந்துட்டு அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்லாம் சொன்னப்போ சரிப்பா ஓகே நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு, என்ன படிக்கிறீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டப்போ நான் இப்போ தான் 10th படிக்கிறேன் அப்படின்னா. ஆக்சுவலி நான் வந்துட்டு இதை தப்புன்னு சொல்லலை. நீங்கள் வந்துட்டு எந்த கிரேடில் படிக்கிறீங்க என்ன படிக்கிறீங்க இட் டசன்ட் மேட்டர், ஓகேவா? அவனுக்கு வந்து மாஸ்டர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஆசை. ஆனால் 10th படிக்கிற பையன் வந்துட்டு மாஸ்டர்ஸ் பண்ணணும்னா இது பெரிய ஜேர்னி. நீங்கள் வந்துட்டு நான் அந்த ஜேர்னியை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி வந்துட்டு யூஎஸ்க்கு வரணுங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழன் இன் ஸ்டேஜ். ஸோ இந்த வீடியோ ஸ்டடி இன் அப்ராட். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு விஷயத்தை கிளியராக புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட காசு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எப்போ வேணால் அப்ராட் வந்து படிக்கலாம், கரெக்டாக? அதேமாதிரி நீங்கள் பேஷனேட்டாக நீங்கள் வந்துட்டு ப்ரொஃபஷனலாக நீங்கள் கரியர் வைஸ் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா நிறையா விஷயம் நீங்கள் வந்துட்டு கன்சிடர் பண்ணணும். என்னோட பர்சனல் கைடன்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு தரேன். நான் எப்படி வந்துட்டு திங்க் பண்ணுவேங்கிறத வச்சு நான் சொல்கிறேன். நிறைய பேர் நிறைய விதமாக திங்க் பண்ணலாம். உங்களுக்கு இது வந்துட்டு சூட் ஆகும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்துட்டு இதை எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் இப்போ எந்த இது படித்தாலும் சரி, நீங்கள் இப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் வந்துட்டு ஸ்கூல் படிக்கிற இப்போ அந்த பையன் 10th படிக்கிற பையனுக்கே நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கூல் முடிங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு இந்தியாவிலேயே வந்துட்டு நிறைய நல்ல யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பேச்சுலர்ஸ் வந்துட்டு முடிங்க. ஸோ பேச்சுலர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் நல்ல யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன பர்டிகுலர் ஸ்ட்ரீமில் வந்துட்டு நீங்கள் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்ட்ரீமில் எடுத்து நீங்கள் வந்துட்டு பேச்சுலர்ஸை முடிங்க. முடிச்சுட்டு ஒரு 1 or 2 years ஒர்க் பண்ணுங்கள். இது வந்துட்டு என்னோட பர்சனலாக நான் வந்துட்டு பிலீவ் பண்ணது, நான் அப்படி தான் வந்தேன், ஓகேவா? ஒரு 2 years ஒர்க் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னலிசமாகவும் சரி கரியர் சைடாகவும் சரி அது உண்மையிலே ஹெல்ப் பண்ணும். நீங்கள் இங்கே யூஎஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு நிறைய விஷயம் வந்துட்டு ஃபேஸ் பண்ணுவீங்க. அதில் ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் யூஎஸ்க்கு வந்து நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணுறது, ஓகேவா? நிறைய பேர் இப்போ அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ என்னோட பெஸ்ட் அட்வைஸ், ஃபஸ்ட்டு ஸ்கூல் முடிங்க. செகண்டு, இந்தியாவிலேயே ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில் பேச்சுலர்ஸ் முடிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு மாஸ்டர்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 years மினிமம் 2 years ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அப்ராட் வாங்க. இது என்னோட ஒரு பர்சனல் கைடன்ஸ் தான். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வேறு ஐடியாஸ் இருக்குது, இல்லை சில பேர்லாம் வந்துட்டு ரிச்சாக இருப்பாங்க, மணி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எப்போ வேணால் வந்து படிக்கலாம். பேச்சுலர்ஸ்க்குமே வந்துட்டு நீங்கள் யூஎஸ் வந்து படிக்கலாம், பட் எக்ஸ்பென்சிவ், ஓகேவா? ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு பேசிக்காக எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. செகண்டு, இப்போது ஒரு கெரியர் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் மாஸ்டர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு எந்த இதில் நீங்கள் ஸ்பெஷலைஸ் ஆகணும் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் ரிசர்ச் பண்ணி அந்த ஸ்ட்ரீம் இதுதான் நான் படிக்க போகிறேன், ஸோ இந்த இதுக்கு இதுதான் நான் படிக்க போகிறேன் அப்படிங்கிறத வந்துட்டு கோர்ஸ் சூஸ் பண்ணுறத அதை வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் திங், கோர்ஸ் செலெக்ஷன். ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன படிக்க போகிறீங்கிறதுல வந்துட்டு கிளியராக இருக்கணும். நீங்கள் வந்துட்டு அதுக்கு நிறையா ரிசர்ச் பண்ணணும். என்ன கோர்ஸ் படிக்கணும், அதுக்கு ஸ்கோப் எப்படி இருக்குது, யூஎஸ் வந்தீங்கன்னா அதோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் எவ்வளோ பே கிடைக்கும், கரியர் க்ரோத் எப்படி இருக்கும், இந்த மாதிரி நிறையா விஷயத்த வந்துட்டு நீங்கள் ரிசர்ச் பண்ணி தான் நீங்கள் வந்துட்டு ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணணும். ஓகே, நான் கோர்ஸ் சூஸ் பண்ணிட்டேன், இதுதான் நான் படிக்க போகிறேன்னு ஃபிக்ஸ் ஆகிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது? யூனிவர்சிட்டி செலெக்ஷன். ஸோ இந்த யூனிவர்சிட்டி செலெக்ஷன் வந்துட்டு உண்மையிலே ரொம்ப இம்பார்ட்டன்ட். லட்சே நிறையா ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கும், நிறையா வந்துட்டு பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் இருக்கும், ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கும். இந்த மாதிரியான யூனிவர்சிட்டிஸில் எந்த யூனிவர்சிட்டிஸ் டாப் யூனிவர்சிட்டிஸ் தான் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க டாப் யூனிவர்சிட்டிஸ் சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஜாப் கிடைக்கிறதா இருக்கட்டும், அவங்களோட கரிக்குலமாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு இன்னும் நல்லா இருக்கும். ஸோ அதனால நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணணும். மினிமம் 10 to 15 யூனிவர்சிட்டிஸ் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுருக்கணும். அதாவது இந்த யூனிவர்சிட்டிஸ் வந்துட்டு நான் வந்துட்டு எடுக்க போகிறேன், அப்ளை பண்ண போகிறேன், இந்த யூனிவர்சிட்டிஸில் இந்த கோர்சஸ் இருக்குது, இதுக்கு இவ்வளோ வேல்யூ இருக்குது, அந்த யூனிவர்சிட்டி வந்துட்டு டாப்பில் இவ்வளோ இருக்குது, இந்த ரேங்கிங்கில் வந்துட்டு அந்த யூனிவர்சிட்டி இருக்குது, எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு பார்க்கணும். அந்த யூனிவர்சிட்டியை பற்றி, அந்த ஏரியாவை பற்றி, ஏன்னா எல்லாமே நான் வந்துட்டு போக போக சொல்கிறேன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. ஸோ ஓகே, நான் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது? எக்ஸாம்ஸ். ஸோ எக்ஸாம்ஸ் அப்படிங்கும்போது நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது, ஓகேவா? ஐஎல்ஸ் இருக்குது, டோஃபல் இருக்குது, ஜிஆர்இ இருக்குது, டியூலிங்கோவில் கூட வந்துட்டு நீங்கள் வந்துட்டு லாங்குவேஜ் ப்ரொஃபஷன்சி டெஸ்ட் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஐஎல்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்துட்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் இருக்குது. ஸோ எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ லெட்ஸ் சே நீங்கள் வந்துட்டு நான் ஓவராலாக சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு இப்போ டோஃபல் எடுக்கிறீங்க அப்படின்னா 15,000 to 17,000 வரைக்கும் ஆகும். அதே வந்துட்டு ஜிஆர்இ எடுக்கிறீங்கன்னா 20,000 to 25,000 வரைக்கும் ஆகும். ஐஎல்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுவும் அரௌண்ட் லைக் 17,000 18,000 அதுக்கு மேலே தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு அதோட ஒரு ப்ரைஸிங். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு கோச்சிங் சென்டர் சேர்ந்து படிக்கிறீங்க அப்படின்னா லெட்ஸ் சே ஒரு 20,000 to 50,000 வந்துட்டு கோச்சிங் சென்டர் எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்கள் வந்துட்டு வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது எக்ஸாம் ஃபீஸ் எல்லாத்தையும் சேர்த்து, ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ். ஜிஆர்இ வந்துட்டு நீங்கள் ஐவி காலேஜஸ்லாம் போகிறீங்க அப்படின்னா, டாப் காலேஜஸ்லாம் போகிறீங்கன்னா ஜிஆர்இ ரொம்ப முக்கியம். ஏன்னா அது ஜிஆர்இஸ்க்கு வந்ததுன்னா உங்களுக்கு அட்மிஷன் வந்துட்டு கிடைக்கிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். சில யூனிவர்சிட்டிஸ் வந்துட்டு ஜஸ்ட்
ஐஎல்ஸ் டோஃபல் இந்த மாதிரி இருந்தாவே போதும், லாங்குவேஜ் ப்ரொஃபஷனல் டெஸ்ட் இருந்தாவே போதும். ஐஎல்ஸ் எழுதலாமா டோஃபல் எழுதலாமா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் சொல்கிறது வந்துட்டு ஐஎல்ஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா ஐஎல்ஸ் வந்துட்டு நீங்கள் எந்த கண்ட்ரி வேணாலும் போகலாம், நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது ஐஎல்ஸ் மூலிமா. ஐஎல்ஸ் ஜென்ரல்லாம் எழுதுறீங்க அப்படின்னா நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் ஐஎல்ஸ் ஜென்ரல் வந்துட்டு இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஐஎல்ஸ் ஜென்ரல் எஜுகேஷனல் வைஸ் தனியாக இருக்கும், ஜென்ரல் தனியாக இருக்கும். நான் இப்போ வந்துட்டு ஐஎல்ஸ் ஜென்ரல் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு எஸ்ஓபி அண்ட் எல்ஓஆர். நான் வந்துட்டு யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணிட்டேன், நான் வந்துட்டு எக்ஸாம்லாம் எழுதிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா எஸ்ஓபி அண்ட் எல்ஓஆர் அப்படின்னு வந்துட்டு ஒன்று இருக்குது. ஸோ எஸ்ஓபி எல்ஓஆர் அப்படின்னா என்னன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் என்ன அப்படின்னா நீங்கள் வந்துட்டு யூஎஸ்க்கு வந்து இந்த கோர்ஸ் படிக்க போறீங்க, அது வந்துட்டு எப்படி உங்களோட லைஃப்லையும் கரியர்லையும் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது. அதாவது நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இந்த பேச்சுலர்ஸ் படிச்சிருந்தேன், எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் வந்தது, இந்த பர்டிகுலர் கோர்ஸில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வந்தது, இந்த யூனிவர்சிட்டியில் வந்துட்டு நான் படிக்கிறது வந்துட்டு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது, இந்த ப்ரொஃபஸர் கிட்ட வந்துட்டு நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், அவங்களோட ரிசர்ச்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத வந்துட்டு பக்கமாக நீங்கள் வந்துட்டு ஒரு கதை மாதிரி சொல்லணும். நீங்கள் வந்துட்டு நான் இதுக்காக தான் வந்திருக்கேன், இந்த இது எனக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தது இந்த கோர்ஸ், அந்த பர்டிகுலர் கோர்ஸ் வந்துட்டு ஏன் வந்துட்டு இந்த யூனிவர்சிட்டியில் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் ஸ்ட்ராங்காக வந்துட்டு ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லணும். இது வந்துட்டு ரொம்ப முக்கியம். உங்களோட எஸ்ஓபி வச்சு தான் அந்த காலேஜ் வந்துட்டு உங்களை அக்செப்ட் பண்ணுறதா இல்லையாங்கிறத வந்துட்டு டிசைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன். ஸோ இந்த லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபஸர்ஸ் இல்லை உங்க கூட ஒர்க் பண்ணவங்க வந்துட்டு உங்களை பற்றின ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வந்துட்டு நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில யூனிவர்சிட்டிஸ் 2 கேட்பாங்க, சில யூனிவர்சிட்டிஸ் 3 கேட்பாங்க. அது டிபெண்ட்ஸ் ஆன் யூனிவர்சிட்டி. அண்ட் ஆல்சோ சில யூனிவர்சிட்டிஸில் வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபீஸும் இருக்கும். ஸோ அதையும் நம்ம வந்துட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும். சில யூனிவர்சிட்டிஸ் அப்ளிகேஷன் ஃபீலாம் இருக்காது. ஸோ ஓகே, நான் வந்துட்டு எஸ்ஓபி எல்லோ எல்லாமே முடிச்சிட்டேன்ப்பா, நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு வீசாக்கு தான் வந்துட்டு வெயிட் பண்ணுறேன், வீசா எப்படி எடுக்கிறது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஸ்டூடெண்ட் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா F1 வீசா. ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்டூடெண்ட் வீசா. ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும். ஸோ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நிறைய பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு செவிஸ் ஃபீன்னு நீங்கள் வந்து பே பண்ணுவீங்க. அது வந்து ஒரு $350, அதாவது நம்ம ஒரு காசுக்கு ஒரு 30,000. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு DS 160 நீங்கள் வந்துட்டு பே பண்ணணும், அதுக்கு ஒரு ஃபீஸ். இது எல்லாமே வீசாக்கான ப்ராசஸான ஃபீஸ். ஸோ அது வந்துட்டு ஒரு 15,000 18,000 வரைக்கும் வரும். ஸோ மொத்தமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 50,000 வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு வீசாக்கு மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணுவோம். 45,000 50ன்னு வச்சுக்கோங்க. எப்படி சொல்றது, நீங்கள் வந்துட்டு அப்ளிகேஷன் போட்டு உங்களுக்கு வந்துட்டு அக்செப்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு வீசா வந்துட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் மெயின் கதையே என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீசா ஸ்லாட் கிடைக்கிறது. இப்போ வந்துட்டு வீசா ஸ்லாட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் 2 years பேக் 2023 வரும்போதே வந்துட்டு வீசா ஸ்லாட் வந்துட்டு நிறையா கிடைக்கல. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நிறையா நீங்கள் வந்து உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும், அந்த மாதிரியான நிறையா ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்குது. ஓகே, நான் வந்துட்டு வீசா ஸ்லாட்டும் புக் பண்ணிட்டேன். வீசா வந்துட்டு எப்படி இருக்கும் வீசா இன்டர்வியூ எப்படி இருக்கும் அப்படின்னா கான்ஃபிடென்ட்டாக இருங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் கிளியராக இருக்கணும். நான் வந்துட்டு இந்த கோர்ஸ் படிக்க போகிறேன், இந்த இது வந்துட்டு பண்ண போகிறேன், திருப்பி வந்துடுவேன், இதுதான் வந்துட்டு அவங்க எதிர்பார்க்குறது. ஓகேவா? ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் கிளியராக இருந்தீங்கன்னாவே போதும், வீசா கிடச்சிடும். சில பேருக்கு வந்துட்டு ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் ஃபெயில் ஆவாங்க, 2 அட்டெம்ப்ட் கூட நீங்கள் வந்துட்டு எடுக்கலாம். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வந்துட்டு செகண்ட் அட்டெம்ப்ட்ல யூஎஸ் வந்தவங்க இருக்காங்க, தேர்ட் அட்டெம்ப்ட்ல யூஎஸ் வந்தவங்க எல்லாம் இருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் எப்படி வந்துட்டு உங்களை ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, கான்ஃபிடென்ட்டாக பேசணும், நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேசணும், அவ்வளோதான். இப்போ நம்ம பேச போகிறது முக்கியமான டாபிக் ஃபீஸ். ஸோ நிறையா யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஸோ நிறையா யூனிவர்சிட்டிஸில் வந்துட்டு இப்போ ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து மினிமம் ஒரு 30 to 50 lakhs வரைக்கும் வந்துட்டு, நான் சொல்கிறது ஆவரேஜாக சொல்கிறேன், ஆவரேஜாக 30 to 50 lakhs வரைக்கும் ஸ்டடீஸ்க்கு மட்டும் ஆகும். டிபெண்ட்ஸ் ஆன் யூனிவர்சிட்டிஸ். இப்போ என்னோட யூனிவர்சிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டேட் யூனிவர்சிட்டி, ப்ரைசிங் வந்துட்டு அதாவது ஃபீஸ் வந்துட்டு ரொம்ப கம்மி ஸ்டேட் யூனிவர்சிட்டிங்கிறதுனால. ஸோ அப்படிங்கும்போது நான் வந்துட்டு பே பண்ணது 2 வருஷத்துக்கு 30 lakhs வந்தது எனக்கு. ஓகேவா? மற்ற உங்களோட அக்கமடேஷன், உங்களோட எக்ஸ்பென்சஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல யூனிவர்சிட்டி போகிறீங்க, ப்ரைவேட் யூனிவர்சிட்டி போகிறீங்கன்னா 50 to 60 lakhs வரைக்கும் கூட ஃபீஸ் வரதுக்கான, அதாவது பெரியதே வந்துட்டு உங்களுக்கு சம்டைம்ஸ் 40 lakhs வர மாதிரியான யூனிவர்சிட்டிஸும் இருக்குது. அதான் நான் சொல்லலை, உங்களோட செக்லிஸ்ட்டில் வந்துட்டு ஓகே நான் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி வேணால் சூஸ் பண்ணுங்கள். ஃபீஸ் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னா நீங்கள் அந்த 15 யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 15 யூனிவர்சிட்டியில் ஃபீஸ் வைஸ் வந்துட்டு நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு கம்மியான ஃபீஸ் இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் இருக்குன்னா ஃபஸ்ட்டு அதை டாப்லேருந்து அப்படியே கம்மியிலேருந்து அதிகம் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு பண்ணுறது ஒரு பெனிஃபிஷியலாக இருக்கும். நான் சொல்கிறது வந்துட்டு ஃபீஸை பற்றி கன்சர்ன் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, ஃபீஸ் வந்துட்டு ஒரு 30 லட்சம்னு வச்சுப்போம். இப்போ என்னோட யூனிவர்சிட்டிஸ்க்கு நான் 30 லட்சம் அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கிட்டு சொல்கிறேன். ஸோ இதை வந்துட்டு நான் எப்படி வந்துட்டு நான் இது பண்ணுறது அப்படின்னா பேங்க் லோன் எடுக்கலாம், இல்லை நீங்கள் வந்துட்டு வெல் செட்டில்டுனா நீங்களே கூட பே பண்ணலாம். ஸோ பேங்க் லோன் வந்துட்டு நிறையா ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, அசெட் வைக்கணும், அந்த மாதிரி நிறையா இருக்குது. நான் வந்துட்டு அதில் தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் லோன் கிடைக்கிறதுல. அதை பற்றின இன்னும் நோட்ஸ் எனக்கு வந்துட்டு தெரியும். ஸோ அதனால அது உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்துட்டு அதை பற்றின ஒரு தனி வீடியோவும் நான் உங்களுக்கு போடுறேன். நீங்கள் வந்துட்டு ஓகே உங்களுக்கு வந்துட்டு காலேஜ் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு வந்து வீசா ஸ்லாட் வரப்போகுது. ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு I-20 அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த I-20 வந்துட்டு முக்கியம். எதுக்கு அப்படின்னா நீங்கள் யூஎஸ் வந்து படிக்க போகிறீங்க, உங்களுக்கு ஃபீஸ் இவ்வளோ, உங்களோட ஃபீஸு அக்கமடேஷன் எல்லாமே
உங்களோட எக்ஸ்பென்சஸ் எல்லாமே போட்டு இவ்வளோ வந்துட்டு உங்களுக்கு மினிமம் நீங்கள் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்துட்டு ஒரு I-20 கொடுப்பாங்க. அந்த I-20ங்கிறது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாக்குமெண்ட். ஸோ அந்த I-20ல வந்துட்டு என்ன போட்டிருப்பாங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிப்பாங்க. இப்போ எனக்கு வந்துட்டு $35,000 வந்துட்டு நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ நம்ம அதை வந்துட்டு நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல காட்டணும். இல்லை நீங்கள் லோன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த லோன் டாக்குமெண்ட் வந்துட்டு நீங்கள் காட்டணும். ஸோ இதுதான் பேசிக் ப்ரொசீஜர். அக்கௌண்ட்டில் வந்துட்டு காசு இருக்கிறது இதை பற்றிலாம் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அக்கௌண்ட்டில் காசு இருக்கிறதுங்கிறது வந்துட்டு இப்போ நீங்கள் லோன் எடுத்து போகிறீங்கன்னா இட்ஸ் ஓகே, லோன் அமௌண்ட்டை காமிச்சிக்கலாம். லோன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பேங்க்கில் வச்சிருக்கணும் காசு. லைக் நீங்கள் அந்த I-20ல இருக்கிற அமௌண்ட் வந்துட்டு நீங்கள் பேங்க்கில் வச்சிருக்கணும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய கண்டென்ட் வேணும், இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவாக அப்ராட் ஸ்டடீஸ் பற்றி அப்படி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் சொல்லியிருக்கிறது வந்துட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து நீங்கள் எப்படி யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறணுங்கிறதுலேருந்து எப்படி வந்துட்டு வீசா முடிக்கணுங்கிறது வரைக்கும் நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு அக்கமடேஷன் எப்படி ஃபைண்ட் பண்ணணும், அங்கே வந்து என்ன பண்ணணும், அதுக்கு வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், நிறையா இருக்குது. ஸோ அதுக்கு உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை நிறையா பேருக்கு ஷேர் பண்ணி நிறையா கமெண்ட்ஸ் வந்தது அப்படின்னா நான் வந்துட்டு கண்டிப்பாக அந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். அதாவது ஆஃப்டர் கம்மிங் டு US இல்லைனா ப்ரிப்பரேஷன்ஸ், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், யூஎஸ்க்கு வரதுக்கான ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் அதுக்கு தனியாக வீடியோ மேக் பண்ணுறேன். ஆனால் எப்போ அப்படின்னா இந்த வீடியோ வந்துட்டு ஒரு 500 கமெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன், வந்ததுன்னா கண்டிப்பாக வந்துட்டு பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ இதெல்லாம் நான் முடிச்சுட்டு நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களை நீங்களே நல்லா பார்த்துக்கோங்க, சுற்றி இருக்கலையும் முடிஞ்சா பார்த்துக்கோங்க. See you guys, bye bye.